உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுவாமி, இந்த தேங்காய வீட்டு வாசல்ல உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம போயிடுங்க. சரிங்க சாமி. ஹலோ, நான் டாபியா பேசுறேன். உங்களுக்கு அந்த மீன் தொட்டி கொடுத்த ஹிட்டிஸ் பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, சொல்லுங்க. அஞ்சல அம்மா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிரவா? இல்லம்மா, பூஜை சாமான்லாம் அப்படியே இருக்கட்டும். குருசாமிக்கு போன் போட்டு அவர்கிட்ட என்ன செய்யணும்னு கேட்டு அவர் சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். சரிம்மா. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நேர்ல பார்த்துதான் சொல்லணும். உன் வீட்டுக்கு பின்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரி இருங்க, வரேன். எதுக்கு வர சொல்றாங்கன்னு தெரியலையே. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம்? ராணி, இன்னைக்கு பௌர்ணமி. அதனால இன்னைக்கு அந்த கன்னிசாமி கொடுத்த அந்த கருப்பு துண்டை எடுத்துக்கிட்டு ஊர் இல்ல கோயிலுக்கு போறல. அப்போ உன் கூட நானும் வரேன். அம்மா, அவர் என்னாண்ட துண்டு கொடுத்து ஊர் எல்லை கோயிலுக்கு போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம நான் கோயிலுக்கு போகும்போது நீங்க எது கூட வரணும்? ராணி, நான் உன் கூட உனக்கு துணையா வரணுங்கிறது அவர் போட்ட உத்தரவு. ஆனா அவரை இப்போ நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் எதுக்கு அவரு உங்களாண்ட சொல்லணும்? ராணி, இந்த பிரபஞ்சத்துல காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ராணி, உன்னையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையும் அழிக்கிறதுக்கு உன்னை சுத்தி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால தானே சித்தார்த் மாலை போட்டுக்கிட்டு இன்னைக்கு மலைக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ராணி, அன்னைக்கு நான் உன்கிட்ட மீனோட பரிபாஷை புக்கை கொடுக்க வந்தப்போ சில விஷயங்களை கவனிச்சேன். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களையும் உங்க வீட்டையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கான நேரம் வரும்போது உங்களுக்கு உதவணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். நேத்து கூட உங்க வீட்டுல கன்னிசாமி பூஜை முடியும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு பிரளயம் நடக்க போதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நானும் நேத்து வந்திருந்தேன். என்னது? நீங்க நேத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா ராணி, நான் வந்திருந்தேன். ஆனா வீட்டுக்குள்ள வரல. வெளியவே நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஈசனுக்கு நந்தி தொலை இருக்கிற மாதிரி நல்லவனுக்கு தொலை இருக்கிற உனக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? அது வந்து சாமி, நீ வந்த காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ராணி, ஊரியல்ல கோயில் தெப்ப குளத்துல சில ஆபத்துக்கள் அவளை நோக்கி வரலாம். ஆனா அந்த ஆபத்து ராணிய பாதிக்காத மாதிரி நீந்தான் அவளை பாத்துக்கணும். கண்டிப்பா சாமி. சக்தி வாழ்ந்த பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமாள் நீர் வடிவுல இருக்கிற ஊரியல்ல கோயில் தெப்ப குளத்துல நான் ராணி கிட்ட கொடுத்த கருப்பு துண்டை 2 முறை அந்த தண்ணியில முக்கி எடுத்துட்டு 3வது முறையா முக்கி எடுத்துட்டு மேல இருக்க பௌர்ணமி ஒளிய ராணி பார்க்கணும். பொம்மைய பத்தின மறைக்கப்பட்ட உண்மைகள் நீயும் நானும் வாய் விட்டு சொல்லாம அவளால தெரிஞ்சுக்க முடியும்ன்றது பிரபஞ்சத்தோட விதி. புரியுதுங்க சாமி. நான் இந்த காரியத்தை செய்யும் போதும் செஞ்சு முடிக்கும் போதும் ஏதாவது தடை வந்தா இத செய்ய வேணாம்னு சொல்லிடு. சரியா சாமி? இது உன்னோட பாதுகாப்புக்காக வச்சுக்கோ. நீ ராணியோட பாதுகாப்புக்காக அவளோட இருக்கணும். ஏதாவது வந்தா யோசிச்சு முடிவேடு. சரியா சாமி? நான் வரேன். ராணி, இன்னைக்கு நாம அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த கோயிலுக்கு போய் நீ ஒரு சில பரிகாரங்களை பண்ணணும்னு அந்த கன்னிசாமி சொல்லியிருந்தாரு. சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி ராணி, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஜர்ஜினியா, சித்தார்த் மலைக்கு கிளம்பி போயிட்டான். இப்ப நீ மறுபடியும் என் உடம்புக்குள்ள வந்தா மட்டும்தான் நாங்க நினைச்சதை சாதிக்க முடியும். இல்லனா
இந்த முறையும் அந்த ராணி தான் ஜெயிச்சிருவா. அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. வா ஜார்ஜினியா, வா ஜார்ஜினியா ப்ளீஸ். உன் ஆசையை நிறைவேற்றதா நான் உன் உடம்புக்குள்ள வந்தேன். ஆனா என்னால அந்த ஆசையை நிறைவேற்ற முடியாம போயிடுச்சு. சித்தார்த் அந்த தீர்த்தத்தை என் மேல தெளிச்சதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. இனிமே என்னால உன் உடம்புக்குள்ள வர முடியாது. ஐயோ ஐயோ அம்மாடி, என்ன சொல்ற நீ? நீ வெளியில வந்தா மட்டும்தானே அந்த பொம்மை ஆவிக்கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்த முடியும். உன்னால மட்டும்தான் அந்த பொம்மை ஆவி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதை வெளியில வரவிடாம தடுத்து கட்டுப்படுத்த முடியும். அதனால உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை நீ மறுபடியும் தமனா உடம்புக்குள்ள வந்துறேன். இல்லனா ஐயோ அந்த பொம்மை ஆவி என்ன கொன்னுடுமா. என்ன மட்டும் இல்ல, இதோ இங்க இருக்கிற எங்க எல்லாரையுமே கூண்டோட அழிச்சிடும். ஆமாக்கா, கொஞ்சம் சீக்கிரம் எப்படியாவது வந்துருங்கக்கா. இந்தா எப்படி ஊரல்ல கோயிலுக்கு போகும்போது போற வழியில நீ ஏன் போற, எதுக்கு போறன்னு விடை கிடைக்கும். ஹரிஹர புத்திரனே, கடவுளே, நீயே வந்து என்னாண்ட சொன்னதா நினைச்சுக்கிருந்தா நான் இப்போ கிளம்புறேன். எனக்கு எப்படியாவது என்னோட குலதெய்வம் பொம்மி அக்காவுக்கு இம்மா நாளா என்ன ஆச்சு, அது எங்க இருக்குதுன்னு தெரியணும். நீதான் எப்படியாவது பொம்மி அக்காவை பத்தின தகவலை எனக்கு கொடுக்கணும். கடவுளே, நீதான் எனக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். என்ன தமன்னா, நம்மள போட்டு தள்ளதான் ஜார்ஜினியா இங்க அனுப்பி வச்சதா? இடத்த பார்த்தாலே பயங்கரமா இருக்கே. யோ பேசாம இருயா. இங்க இருக்கிறதெல்லாம் மந்திரவாதிகளோட பணம். ஏதாவது ஒண்ணு அதோட மந்திர சக்தியில உன் காலை பிடிச்சு குழிக்குள்ள இழுத்துட்டு போகுது. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? தமனா, ஷோ இந்த பொண்ண நாத்த அப்படியே குடல புடுங்குது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி நாங்க செய்யறோம். சொல்லுங்கக்கா. சொல்றேன். நீங்க 4 பேரும் அங்க போனதும் ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி இருக்கும். அந்த வழியா சுடுகாட்டுக்கு போவீங்க. அந்த சுடுகாட்டுல பெணவாடியும் அந்த பெணங்கள் எரிக்கப்பட்டிருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல 3 தடவை மட்டும்தான் பூட்டியோட சாம்பலை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அத காத்துல கரைச்சா மட்டும்தான் எரிக்கப்பட்ட பூட்டியோட பெணம் உங்க கண்ணுல தெரியும். அப்படி தென்பட்ட பிறகு தமனாவோட கையை வெட்டணும். அதிலிருந்து வெளியில வரும் ரத்தம் பூட்டியோட உடல் மேல படணும். அப்படி அந்த ரத்தம் அவர் உடம்பு மேல பட்டாதான் அவருக்கு திரும்பவும் உயிர் வரும். உயிர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால தமனா உடம்புக்குள்ள நுழைய முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.